நான் கலவை கூட்டூர். சிட்டி சிட்டி. நான் பேர் தெரியுமா? உன் பேர்? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியுமா? சொல்லு உன் பேர் என்னையா? நான் பேரையா? ஜெயா வீர குணசக்தி. ஓ செட்டி விக்கிறாளா நீயா? நான் அது எல்லாம் விடுங்க ஐயா. உன் பேர் என்ன? அது விடு. நான் மேல்நாடு சிங்கப்பூர்ல இருந்து பானிபுரி சொல்ல வந்தியா? பானிபுரிலாம் கடை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்த பேர் போயிட்டு இருப்பாங்களா? பெண்புரி பெண்புரி. என் மனைவி தேடி வர கொண்டாட்டியா? You were what? Oh my God. கர்த்தரே ஆசீர்வதிக்கணும். கொண்டாட்டிதானா? என் மனைவி தேடி கொண்டு வருகிறேன் ஐயா. தேடி வரியா? யோ எனக்கு வந்து யாருக்கு வேலை இருக்குதா? நீ என்ன பண்ற? தொகை நிகரம் பாரு பீப்புள்ஸ். இவங்க யாருக்கு எல்லாம் கேட்டு பாரு. தெரிஞ்சா சொல்லுவாங்க. கேட்டு ஆஸ்கி. பிள்ளை பெண்களை யாராவது இப்படி மனைவியை பார்த்தீர்களா ஐயா? பிள்ளை பெண்களை ஏன் மனைவி பாத்தீங்களா ஐயா? பார்த்திருந்தா சொல்லுங்க ஐயா. ஐயா என் மனைவி எப்படி பாத்துறீங்கம்மா? எப்படி கட்டுந்தா? கேளு ஒருத்தர் சொல்லுங்க. யார் வாய்க்கு தருவியா? கவலைப்படாத. உன் பொண்டாட்டி நான் பார்த்தியா? பார்த்தேன். உன் மெத்தகராங்க கிட்டத்தட்ட குள்ளமாகறாங்களா? அவன்தானா? குள்ளமா? அதுதான் சொல்றேன். பொண்டாட்டி பார்த்தேன். வேலை வந்து என்னதான் கேட்டாங்க. நேரம் இட்டு போய் அர்ச்சனா விட்டாருன்னு விட்டேன். ராஜா வீட்டுல விட்டேன். பானுமதி அம்மாவுக்கு அவங்க தங்கச்சி 100 பேர் குறி சொன்னாங்க. குறி சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க கூலியா தரல. அதுக்கப்புறம் எடுத்து போயா காஞ்சன மண்டி விட்டோம். அவங்களுக்கு கூலி தரல. கடைசியா எடுத்து போய் துரையர் மகாராஜா விட்டோம். அவங்களுக்கும் குறி சொன்னாங்க. அவங்களுக்கு கூலி தரல. சிறையில போட சொன்னா சிறையில போட்டு சிறுபடத்துக்கு ஒரு பூட்டு ஒரு தாவி தான் யார் வேணாலும் போடலாம். என்ன தைரியம் இருந்தா ஏன் மனைவியை சிறை போல தருமா? ஐயா அவரு சொன்னாரு நான் போட்டு எப்படி என்ன சொல்லி என்ன கோபம்? அந்த கூர்மையை என் மனைவியை சிறை விடவில்லை என்றால் என் சட்டத்தையே அது எது எது படம்
சொல்றது தெரியும் பொண்டாட்டி வந்துக்குது இவர்தா உன் ராஜா ராஜா எவன்டா இவன்டா நீ யாரா யார் அந்த என் மனதை சிறப்பாக நீ முன்னாலே போகுதா எல்லாம் வந்து அடிக்கிறா என்ன பண்ணுது பொண்டாட்டி சிறப்பு போடுங்க பொண்டாட்டிக்காரா பேசி பேச வைக்க வேண்டும் நான் என்ன சண்டை ஒரு ராஜ சபையில் எப்படி இருக்கலாம் கையை கட்டுகிறதா பார்க்கலாம் டேய் விட முடியுமா பாட்டி தாங்க உங்களுக்கு அச்சுது அடி வாங்குது என்ன அடிக்கிறாங்க என்ன பண்ணுச்சு பொண்டாட்டி கட்டா அச்சுதான் அவங்க விடணும்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மறுபடியும் 2 அடி எக்ஸ்ட்ரா வாங்கலாச்சியா பாடி தாங்காது நம்மளுக்கு அந்த குராத்தி புரட்சி எனக்கு அந்த மாவல் திரௌபதி என்று தான் சிறைப்பட்டோம் திரைப்பட்டிகள் அப்படி இருந்தா அந்த திரௌபதி காக்க யார் வருவது யார் வருது அவங்க பொண்டாட்டி அவங்க கூட்டு கட்ட வந்திருப்பாரு அர்ஜுனன் தான் குருவனாக வந்திருக்க வேண்டும் ஓ இவர் தான் அர்ஜுனனா இவன் அர்ஜுனா பார்த்திருக்காது ஏன்னா நம்மளாடி அந்த குராத்தி சந்திக்கும் போது அவன் மாவா தேர்வல அவன் பேசி நிற்பாங்க அப்ப பார்த்து விட்டால் அவன் குராத்தி அல்ல அல்ல இவன் புறவன் அல்ல அல்ல இல்ல அது இல்ல அப்படி எனக்கு தெரிந்து கொள்ளலாம் சில விளையாடுவாங்க மகாராஜா உனக்கு எங்கேயும் ஒழுகுது மகாராஜா அறிவு அறிவு மகாராஜா அவங்க பண்ணிட்டு வந்தா உன் பண்ணிட்டு வர்றா எங்க இப்பதான் போடுனால அப்படி உம்மனாட்டி என் மனைவி வேண்டும் நீ யார் பண்ண வரத அங்கே வந்து கண்டே உனக்கு கொஞ்சமா இருக்கிறதா உள்ளே இருக்கிறதா வெளியே யாரா சொல்லுது ஆமா உள்ளே வெளிக்காமல் போட்டு இருப்பாங்க இது உன்னை அடிச்சானா டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் அஸ்தாபுரம் வந்தேலவா யார் வந்து சொல்லுங்க போய் பார்த்தேன் ஒரு கேப் கூடாது சொல்ல விடும் போது இல்லையா அழுங்க அவங்க 2 பேருமே ஆமா ரொம்ப அட்டை கருப்பாங்க அதுதாங்க கிட்ட படம் ஒரு மறுப்பு தெரியுது கண்டுபிடிக்க முடியல கண்டு கூலிதானே மரியாதை கொடுத்தார் கூலி இவனை பார்த்தால் அப்படின்னா
அர்ஜுன் தெரியல ஆமா இந்த கொலை வரைக்கும் கொல்லாத வரைக்கும் சொல்லுவாங்க ஆமா சிறு பையன் நம்பியா சண்டை கூலியை கொடுத்து விட்டாங்க அதனால அவருக்கு சண்டை கொடுத்து விடுவோம் அடி வேலு அடி பேரு அடி தோடு அடி போடு இருந்தாலும் எனக்கு சந்தேகம் தீரல ஒருவேளை இவர்கள் அர்ஜுன கோவிலாக இருந்து விட்டால் நாம் கொடுக்கிற சண்டை எடுத்து போய் விளைவிச்சு நான் உயிரோடு இருந்தோம் என்று மகத்துவம் காட்டி விடுவார்கள் ஆமா ஆகையால் அந்த சென்னலை அந்த நெல்லை சும்மா கொடுக்காதே நன்றாக வறுத்து கொடுத்து விடு எல்லாம் வருதா ஆமா வருதா சென்னலோ ஜோதின அதான் ராஜாவா நான் வரேன் ஆமா போடா சொத்து போட்டு காலி ஆயிடுது நாங்க போறோம் போ அதப்பா